ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நயகரா ஃபால்ஸில் அடுத்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேவ் ஆஃப் த விண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பயங்கரமான த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், அப்கமிங் வீடியோஸ் வரது பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த பில்டிங்கில் தான் வந்து நம்ம கேவ் ஆஃப் த விண்ட்ஸ் டிக்கெட் வாங்கணும். இது வந்து கோட் ஐலாண்ட் அப்படிங்கிறதுல இருக்குது. இந்த ஐலாண்ட்ஸ் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவை நாங்கள் போடுறோம், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் அந்த லாங் க்யூ. இந்த க்யூ வழியே தான் நம்ம வரணும். இங்கே ஒரு மூவி ப்ளே பண்ணுவாங்க. அந்த மூவி நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் 10 minutes மூவி, அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து இந்த டனல் வழியாக கீழே வருவோம். இந்த எஸ்கலேட்டர் வந்து 175 feet வந்து கீழே போகும். கீழே கூட்டிகிட்டு வருவாங்க நம்மளை. இங்கே வந்து இந்த எல்லோ கலர் போன்ஜோஸ் தருவாங்க. மேட் ஆஃப் த மிஸ்டில் தந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி. இது போட்டாலாம் நம்ம நனையாமல் இருக்க மாட்டோம், பட் அவங்க தருவாங்க. ஸோ வாங்கி போட்டுட்டு நம்ம போகலாம். அப்புறம் முன்னாடி வந்து இந்த இடத்துல வந்துட்டு ஸ்லிப்பர்ஸ் தருவாங்க. இப்போ வந்து தரதில்லை, ஏன்னா வந்து பிளாஸ்டிக் இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நனையும் போது கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி வழுக்காத ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்கோங்க. ஷூஸ் எல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. நிறைய பேர் சொன்னாங்க நான் தெரியாமல் ஷூஸ் போட்டு வந்தோம் அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இப்படி தான் வந்து இந்த ஃபால்ஸை வந்து பார்க்கணும். ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. பிரைடல் வெயில் ஃபால்ஸையும் அமெரிக்கன் ஃபால்ஸையும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வேறு எங்கேயுமே கிடைக்காது. அழகு பார்த்துட்டே இருக்கலாம். இந்த இடத்த விட்டு போக யாருக்குமே மனசு வராது. அப்புறம் இந்த கேவ் ஆஃப் த விண்ட்ஸ் பின்னாடி வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது. அதை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். டீட்டெயில்டாக உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இப்போ கேவ் ஆஃப் த விண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதோட பழைய பேர் வந்து ஏலஸ் கேவ். அது வந்து அந்த 18th century, அதாவது 1800களில் ஒரு 2 பேர் வந்துட்டு இந்த கொடை மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சருக்கு பின்னாடி நடந்து வந்திருக்காங்க. அப்போது எப்படி இருந்ததுன்னா, ஒரு பெரிய பாறை தொங்கிட்டு இருந்திருக்கு. அதாவது ஃபால்ஸுக்கு பின்னாடி குகை மாதிரி ஒரு இது இருக்குது, அது வழியாக நடந்து வந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஏன் ஏலஸ் கேவ் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, கிரீக்கர்களோட காற்றோட கடவுள் பேர் இயோலஸ். ஸோ அந்த இயோலஸ் கேவ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. நாளடைவில் இது மாதிரி மாறி மாறி கேவ் த விண்ட்ஸ்னு வந்துருச்சு. ஸோ இது வந்து 1901 வந்து 130 அடி ஹைட்டாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நிறைய இன்ஜுரிஸ்லாம் நடக்கவும் இதை வந்துட்டு மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நம்ம ஈஸியாக எஸ்கலேட்டரில் வந்துடுறோம். ஃபஸ்ட்டு எப்படி வந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு ரோப் வழியாக வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1827 1927 வரை பிடில் ஸ்டேர் கேஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அது எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, முன்னாடிலாம் ப்ரைவேட் ஓனர்ஸ் கிட்ட தான் இருந்தது இந்த நயகரா ஃபால்ஸ். அவங்களோட அப்போது செகண்ட் பேங்க் ஆஃப் அமெரிக்காவோட பிரசிடென்ட் 2 பிடில், அவரோட பேர் போர்ட்டர் பிரதர்ஸ்ங்கிறவங்க தான் இந்த ஐலாண்டை வந்து ஓனர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பிடில் ஸ்டேர் கேஸ் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா, 1925 தான் வந்து இந்த எலிவேட்டர் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பாறைகள்லாம் விழ மக்களுக்கு சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இந்த 130 அடி இருக்கு இல்லையா, அடி உயரம் உள்ளது வந்து இப்போ 30 அடியாக தான் இருக்குது.
அப்படின்னா 1955 இந்த நயகரா ஃபால்ஸில் இயற்கை சீற்றத்தால் நிறைய பாறைகள் வந்து விழ ஆரம்பிச்சுதான். விழ ஆரம்பித்தோடனே என்ன பண்ணாங்களாம், இவ்வளோ பக்கத்தில் போய் மக்கள் பார்க்குறாங்க, ஸோ இவங்களுக்கு சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை மேனுவலாக இவங்களே வந்து 30 அடியாக வந்து உடச்சி 30 அடி பாறையாக வந்து ஆக்கியிருக்காங்க, குறைச்சிருக்காங்க. அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கேவ் ஆஃப் த விண்ட்ஸ். ஸோ 1955 இன்னைக்கு வர இப்படி தான் இருக்குது. எவ்வளோ தண்ணி பார்த்தீங்களா? இதோட அளவை கேட்டிங்கன்னா பிரமிச்சு போயிடுவீங்க. அமெரிக்கன் ஃபால்ஸும் பிரைடல் வெயில் ஃபால்ஸ்லேருந்தும் கொட்டுற தண்ணியோட அளவு 75,750 கேலன் ஒரு நொடிக்கு. ஸோ அப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு கேலன்கிறது வந்து லிட்டரில் சொல்லணும் அப்படின்னா 3.25 லிட்டர் சேர்ந்தது தான் ஒரு கேலன். அப்புறம் இந்த ஸ்டேர் கேஸ் வந்து ரொம்பவே சேஃப் தான். ஸோ பயப்பட வேணாம். ஜஸ்ட் குழந்தைங்கள கொண்டுட்டு போகிறீங்கன்னா பத்திரமா வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சில இடத்துல பாசங்கள் அந்த மாதிரி ஓரத்தில் இருந்தால் வழுக்கும். எவ்வளோ ஃபோர்ஸாக கொட்டுது பார்த்தீங்களா? இந்த பாறை மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இந்த தண்ணி நம்ம தலையில் பட்டுச்சுன்னா அவ்வளோதான். இதுவே வந்து பக்கத்தில் போய் நிற்கும் போது நம்ம நிற்கவே முடியாது, அப்படி பிடிச்சி தள்ளும். நேராக பார்த்திங்கன்னா அப்படி மேலே பார்த்தா தலை சுற்றுற மாதிரி இருக்கும். இதனால தான் இதுக்கு ஹரிக்கேன் டெக் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹரிக்கேன் அப்படின்னா வந்து தமிழில் சூறாவளி. எஸ்பெஷலி இந்த மாதிரி அருவியில் குளிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவ்வளோ வேர்ல்ட் ஃபேமஸான பிரைடல் ஃபால்ஸு, அமெரிக்கன் ஃபால்ஸ்லாம் வந்து நம்ம வந்து நனைகிறோம் அப்படின்னா பெரிய பாக்கியம். ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா மறக்காமல் கேவ் த விண்ட்ஸ் வந்து பயப்படாமல் யோசிக்காமல் கண்டிப்பாக போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் இந்த ஸ்டேர் கேஸ் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வின்டரில் வந்து சீசன் க்ளோஸ் பண்ணுவாங்கள்ல, அப்போ வந்து மறுபடியும் இதை பராமரிப்புக்காக ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து புதுசாக போடுவாங்க.
இது வந்து நாங்கள் 2018 ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தது. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இந்த ஸ்லிப்பர்ஸ்லாம் முன்னாடி தருவாங்க. ஒரு பெரிய கேங்காக போயிருந்தோம். போயிட்டு போட்ட ஆட்டத்தில் வந்து எல்லாரும் என்னடா இப்படி கத்துறாங்களேன்னு எங்களை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து தண்ணி இன்னுமே ஜாஸ்தி இருந்தது, தெரியுதா? நாங்கள் என்ஜாய் பண்ண மாதிரியே நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் எப்படி இருந்ததோ அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.